இன்னைக்கு காலைல முழிச்சதுல இருந்து இப்ப வரைக்கும் தமிழ்நாடு முழுக்க பயங்கர பரபரப்பா தான் போயிட்டு இருக்கு. எல்லா நியூஸ் சேனல்லயும் டன் டடன் டன் டடன் டன் டன் நிமிஷத்துக்கு நிமிஷம் நியூஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. என்ன காரணம்ன்றது கண்டிப்பா உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். நேத்து எதிர்க்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கார் இல்லையா? அவர் ரொம்ப நாகரிகமா தான் வழக்கமாவே பேசுவாப்ல. அந்த மாரி ரொம்ப நாகரிகமா நேத்து பேசினது பயங்கரமான பேச்சு பொருளாச்சு. எங்க தண்ணி வருதோ இல்ல அங்க தண்ணி வரணும். காவிரி சொன்னேன். நேத்து அவர் தான் சொன்னாப்புல சிஎம் பேசுறதெல்லாம் கேட்டு இந்தியா முழுக்க சிரிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா உண்மையிலே அது இன்னைக்கு நடந்து போச்சு. ஓ, தமிழ்நாட்டுல எதிர்க்கட்சி தலைவர் இப்படியெல்லாம் பேசுவாங்களா? ரொம்ப அருமையா இருக்குது. இப்படிப்பட்ட தலைவர்கள்லாம் வச்சு நடத்திட்டு இருக்கீங்களா நீங்க கட்சியா? அப்படிங்கிற மாதிரி சிரிக்காத மீடியா இல்லைன்ற மாதிரி எல்லா மீடியாவும் கழுவி கழுவி ஊத்த ஆரம்பிச்சிட்டாங்க. Viewer politics in Tamil Nadu got very dirty today. Now Udayanidhi Stalin responded by turning those chants into a crude double meaning joke. அண்ட் இன்னைக்கு காலையில பாத்தீங்க அப்படின்னா போலீஸ் போய் அவரை அரெஸ்ட் பண்ணி தஞ்சைக்கு வந்து கூட்டு போயிட்டு இருந்தாங்க. இதுல ஒரு டவுட் இருந்துச்சு. என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இவரை வந்து அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண போறாங்களா இல்ல இது விசாரணை மட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் அது மட்டும் இல்லாம இவங்க முன்ஜாமீனுக்காக ஹைகோர்ட்டையும் அப்பீல் பண்ணியிருந்தாங்க. இது வந்து அவசர கேஸா ஹைகோர்ட்டையும் எடுத்து விசாரிக்கும் அப்படிங்கிற மாதிரி காலையில சொல்லியிருந்தாங்க இல்லையா? இப்ப அதுக்கான அப்டேட் வந்துருச்சு. அரசு சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க, கோர்ட் சைட்ல இருந்து சொல்லிட்டாங்க. அரசு சைட்ல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, நாங்க ரிமாண்ட்லாம் பண்ண போறது கிடையாது, ஜஸ்ட் ஒரு விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னைக்கே அவரை திருப்பி அனுப்பிடுவோம் அப்படிங்கறது அவங்க சைட்லயும் சொல்லியிருக்காங்க. அண்ட் கோர்ட் சைட்லயுமே நீங்க அவரை ரிமாண்ட் பண்ணக்கூடாது, இன்னைக்கே அவரை திருப்பி வீட்டுக்கு அனுப்பிச்சிடணும் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவாவே வந்து சொல்லியிருக்காங்க. அதனால உதயநிதி ஸ்டாலின் அரஸ்ட் செய்யப்படுவாரா ரிமாண்ட் செய்யப்படுவாரான்ற கேள்விக்கு இப்ப விடை கிடைச்சிருச்சு, இல்லை அப்படின்னு. விசாரணைக்கு பின்னர் அவர் விடுவிக்கப்படுவார் என அரசு தரப்பு வழக்கறிஞர் வாதங்களை முன்வைத்துக் கொண்டிருக்கிறார். அண்ட் ஒரு கட்சி தலைவரே அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம்லாம் தெரிஞ்ச உடனே தொண்டர்கள் எல்லாம் களத்துல இறங்கி எப்பேற்பட்ட வேலைகள் எல்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கறத இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய படத்துல எல்லாம் பார்த்திருக்கோம் இல்லையா? இன்னைக்கு அது நிஜத்திலேயே நடக்குதுடா அப்படிங்கிற மாதிரி நியூஸ் சேனல் ஓபன் பண்ணி பாத்தீங்கன்னா நீங்களே பார்க்கலாம். அதாவது தமிழ்நாடு முழுக்க எல்லா மாவட்டத்திலயுமே திமுக தொண்டர்கள் அம்புட்டு பேரும் களத்துல இறங்கி பயங்கரமான ஆர்ப்பாட்டம் போராட்டம் எல்லாம் பண்றாங்க. சரி, ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்றது தப்பு கிடையாது, ஆனா கொஞ்சமாச்சு அதையும் நாகரிகமா பண்ணுமா இல்லையா? ரோட்ல இங்கிட்ட அங்கிட்டும் உருண்டுகிட்டு இருக்காங்க. யாராச்சும் போய் கார் டயருக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன பண்றது? அன்னைக்கு காலை உதயநிதி ஸ்டாலின் அரெஸ்ட் பண்ண போறாங்க அப்படிங்கிற விஷயம் தெரிஞ்ச உடனே பல பேருக்கு இருந்த ஒரு கேள்வி என்னவா இருந்துச்சு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நாளைக்கு சட்டமன்றம் கூடுது, எல்லாருமே வந்து ஆகஸ்ட் 5 சட்டமன்றம் கூடுது, பயங்கர சுவாரஸ்யமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் எதிர்பார்த்துட்டு இருந்த போது இப்படி எதிர்க்கட்சி தலைவரை அரெஸ்ட் பண்ணி உள்ள வச்சுட்டாங்க அப்படின்னா அவ்வளவு சுவாரஸ்யம் இருக்காதேப்பா அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. சோ இன்னைக்கு வந்து அரெஸ்ட் இல்ல அப்படிங்கிற மாதிரி சொன்னதுனால பல பேர் பயங்கர குஷி ஆயிட்டாங்க. சரி, ரைட்டு, அப்ப இன்னைக்கு வந்து சம்பவம் கிடையாது, இது ஜஸ்ட் ஒரு ட்ரெய்லர் தான், மெயின் பிக்சரே நாளைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு செஞ்சுட்டா போச்சு. ஆனா இந்த அளவுக்கு பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். ஆனா திடீர்னு நம்ம சிஎம் சார் எந்திரிச்சு பார்ட்டி ஃபண்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே வாங்கடா கிளம்புவோம் அப்படி பேரும் கோச்சிட்டு கிளம்பிட்டாங்கன்னா என்ன பண்றது? இப்படிதான் லாஸ்ட் டைம் கிளம்புனாங்க. பட் அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் இந்த வாட்டி சட்டமன்றத்தில் நடக்காம இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த வாட்டி சட்டமன்றத்தில் பாத்தீங்க அப்படின்னா வில்சன் அவர்கள் இருக்காரு இல்லையா, பினான்ஸ் மினிஸ்டர், அவர் வந்து ரிவைஸ்டு பட்ஜெட்லாம் தாக்கல் பண்ண போறாரு அப்படிங்கறதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அரசின் முதல் பட்ஜெட்டில் எதிர்பார்ப்பது என்ன? சோ ரெண்டு கட்சியும் மாறி மாறி பயங்கர காரசாரமான கேள்விகள் எல்லாம் சட்டசபையில வச்சு நாளைக்கு கேட்கறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. சோ அந்த கேள்விகளுக்கெல்லாம் தைரியமா யாரெல்லாம் வந்து பதில் சொல்ல போறா, யாரெல்லாம் வீட்டுக்கு போய் ட்வீட் போட போறா அப்படிங்கறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த பிரச்சனையில உண்மையிலேயே யார் ரொம்ப பாவம்னு சொல்லி கேட்டீங்கன்னா காவல்துறை தான். ஏன்னா அவங்க தான் ரெண்டு பக்கமும் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா எதிர்க்கட்சி தலைவர் அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறதுக்காக திமுக சார்ந்தவங்க எல்லாம் வந்துட்டு போராட்டம் ஆர்ப்பாட்டம் சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களையும் ஒரு பக்கம் சமாளிச்சுட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஆளுங்கட்சியை சேர்ந்தவங்க எதிர்க்கட்சி தலைவர் பேசினதை கண்டனம் தெரிவிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுமே ஒரு போராட்டத்தை பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதையும் அவங்க சமாளிச்சாகணும். இப்படி ரெண்டு பக்கமும் சமாளிக்கணும்ன்றதுனால பாவம் உண்மையிலேயே அவங்க தான் மாட்டிட்டு முடிச்சிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னைக்கு காலையில இருந்தே உதயநிதி ஸ்டாலின் வந்து அரெஸ்ட் பண்ண போறாங்களா, அரெஸ்ட் பண்ணி ரிமாண்ட் பண்ண போறாங்களா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இன்னொரு பக்கம் ரிமாண்ட் பண்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல முன்ஜாமீன் கிடைக்குமா கிடைக்காதா அப்படிங்கிற கேள்விகள் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு. இப்ப எல்லா கேள்விக்குமே வந்து பதில் கிடைச்சிருச்சு. அவர் அரெஸ்ட் பண்ண போறது இல்ல, வெறும் விசாரணை தான். விசாரணை முடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னைக்கே அவரை வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்துருவாரு அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. வந்ததுக்கு அப்புறம் எப்பேற்பட்ட சம்பவங்கள்லாம் இருக்குது, என்னென்ன
என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த சேனல் பார்த்தீங்க அப்படின்னா புதுசாக கிரியேட் பண்ணியிருக்கேன், அரசியல் கொத்து அப்படின்னு சொல்லிட்டு. எதனால அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த சேனலில் வந்து கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் எடுத்து கொஞ்சம் பொறுமையாக பேசி எடிட் பண்ணி போடுறது கொஞ்சம் லேட் ஆயிரும். இதில் சுட சுட நியூஸை வந்து அப்டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிறதுக்காகவும், அண்ட் பிக் பாஸ் ஷோலாம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்படின்னா சஃபி ஜோன் சேனலில் வந்து அதுக்கான அப்டேட்ஸ் நிறைய போயிட்டு இருக்கும். ஸோ பிக் பாஸ் அண்ட் அரசியல் ரெண்டையும் கலந்து அடிக்க வேணாம், ஸோ பிக் பாஸ் அதில் போகட்டும், அரசியல் வீடியோஸ்லாம் இதில் போகட்டும், ரெண்டையும் தனித்தனியாக பிரிச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காகவும் தான் இந்த சேனலை புதுசாக நான் கிரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ யாரெல்லாம் இந்த சேனலை முதல் தடவையாக பார்க்குறீங்களோ மறக்காம கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸோ மீண்டும் வேற ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். தென் பை ஃப்ரம் ஷாஃபி. டாடா, பாய் அண்ட் டேக் கேர்.